நேபாள் கலவரம் ஜென்சிஸ் எல்லாம் போராடவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை ஆல் ஓவர் வேர்ல்டு வரைக்குமே இருந்து ஜென்சிஸ் வந்து பெருசாக போராட மாட்டாங்க, அந்த இன்டர்நெட்லேயே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நேபாளில் மிகப்பெரிய போராட்டமாக மாறி இருக்கு, போராட்டம் கலவரமாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இதை எப்படி பார்க்குறீங்க? குழந்தை வந்து வீட்டோட பிரச்சனைக்காக வந்து போராடுது, பட் அதுக்கிட்ட இருக்கிற பொம்மையை பிடுங்கிட்டிங்கன்னா போராடுன்ற மாதிரி ஜென்சிக்கு இன்னைக்கு எது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத வந்து அவங்க கிட்ட இருந்து பிடுங்கிட்டா உடனே வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. ஸோ சோஷியல் மீடியாவை பேன் பண்ணோன்னே என்னோட சுதந்திரம் பறிப்போகுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் செய்திகள் வந்து தடுக்கப்படுறது மட்டும் இல்லாமல் எங்கள் பல பேரோட வேலை வாய்ப்பு வாழ்வாதாரம் கெட்டு போகுது அப்படின்னு பலதரப்பட்ட மக்களும் இறங்கி வந்து போராடுறாங்க. பேனர் பிடிச்சிருக்காங்க, அதில் என்ன பிடிச்சிருக்காங்கன்னா ஜென்சி எகைன்ஸ்ட் கரப்ஷன் அண்டு நெப்போட்டிசம். ஆமாம், சர்மா ஓலி வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட 2வது டேர்ம்லேயே முழுக்க முழுக்க தன்னோட வாரிசுகள்லாம் இறக்கி விட ஆரம்பிச்சிட்டார். அது மட்டும் இல்லாமல் கரப்ஷனுக்கு வந்து ரொம்ப பெயர் போனவர். நான் தான் சொல்கிறேன், இவர் கரப்ட் பண்ணாத துறையே இல்லை. கரப்ஷன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஓலி இப்போ இந்த மாதிரியான கரப்ஷனில் ஒரு நாடு அடி வாங்குறது, அவங்க அதுக்கப்புறம் அந்த பிரதமர் வந்து தப்பிச்சு வெளியே போகிறதுன்றது இந்த ஏசியன் கான்டினென்ட்டுக்குள்ளே ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ இது வந்து ஏழை நாடுகளுக்கே உண்டான ஒரு சாபம். மக்கள் எல்லாருமே இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா, இல்லை இப்போ ஆட்சியாளர்கள் கட்டுப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கிறேன்? அவன் கரப்ட்லாம் பண்ணால் கூட பரவாயில்ல, எனக்கு அவன் என் மதத்தை காப்பாற்றுறானா? இப்போ இந்தியா வந்து இப்போ இலங்கையில் இது மாதிரி பிரச்சனை வரும்போது இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணாங்க, ஒரு 1000 கோடிக்கு மேலேன்னு நினைக்கிறேன் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. இதே மாதிரி நேபாளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நேபாளை வந்து சரி செஞ்சு சமநிலைப்படுத்துவாங்க? இல்லை, அதுக்கு நேபாள் வந்து ஒத்துக்கணுமே. போராட்டம் வந்து கலவரமாக மாறிடுச்சு. இப்போ எப்படி நமக்கு மணிப்பூரில் இங்கே பண்ணாங்களோ, இப்போ அந்த மக்களுக்கிடையே ஆயுதங்கள் சப்ளை பண்ணி அதை எப்படி கலவரத்தை ஆயுதமாக கன்வெர்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி நீங்கள் கன்வெர்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள். பிரச்சனை முடிகிற வரைக்கும் போராட்டி தான் இருப்பாங்க. இதை கேபிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆயுதங்களை வந்து உள்ள ஊடுருவ விடுறது எந்த நாடு வேணால் பண்ணலாம். அது யார்? எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பேசுறதுக்கு வருண் ப்ரோ தான் இருக்காங்க, வாங்க பேசலாம். ப்ரோ வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க. நேபாள் கலவரம் ஜென்சிஸ் எல்லாம் போராடவே மாட்டாங்க அப்படின்னு ஒரு தமிழ்நாட்டுக்குள்ளே இல்லை ஆல் ஓவர் வேர்ல்டு வரைக்குமே இருந்து ஜென்சிஸ் வந்து பெருசாக போராட மாட்டாங்க, அந்த இன்டர்நெட்லேயே இருப்பாங்க அப்படின்ற மாதிரி. இப்போ நேபாளில் மிகப்பெரிய போராட்டமாக மாறி இருக்கு, போராட்டம் கலவரமாக மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். இதை எப்படி பார்க்குறீங்க? குழந்தை வந்து வீட்டோட பிரச்சனைக்காக வந்து போராடுது, பட் அதுக்கிட்ட இருக்கிற பொம்மையை பிடுங்கிட்டிங்கன்னா போராடுன்ற மாதிரி ஜென்சிக்கு இன்னைக்கு எது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத வந்து அவங்க கிட்ட இருந்து பிடுங்கிட்டா உடனே வந்து போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. இந்த மாதிரி எல்லாராலையும் போராட்டத்தில் வந்து இறங்க முடியும், இறங்குவாங்க, இறங்க வைக்க முடியும். எல்லாருக்குள்ளேயும் அந்த போராட்ட குணம், ஒரு கோபம் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கிறது வந்து இதில் வந்து பார்க்கலாம். இதில் முக்கியமாக நம்ம நேபாளோட பிரதமர் அவர்கிட்ட இருந்தால் அந்த விஷயத்தை அணுகணும்னு சொல்கிறேன். கேபி ஷர்மா ஓலி இவர் வந்து 3வது முறையாக பிரதமராக இருக்கிறார். இங்கே கேள்விப்பட்ட மாதிரியே இருக்குமே. ஸோ 3வது முறையாக இருக்கிறாரு அப்படிங்கிற பட்சத்தில் நேபாள் ஒரு சின்ன ஒரு நாடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உலகத்திலேயே ஒரே இந்து நாடு அப்படின்னா அது வந்து நேபாள். அதாவது தங்களை டிரெக்டாக ஒரு இந்து நாடுன்னு அறிவிச்சிட்ட நாடு. அப்படி இருக்கிறப்போ அவங்க எப்போவுமே தங்களை வந்து ஒரு தன்னாட்சி, மற்றவங்க யாருமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணக்கூடாது, நம்ம பிரச்சனையில் யாரும் தலையிடக்கூடாது அப்படிங்கிறத அவங்களோட கண்ட்ரியோட கேரக்டரே வந்து அப்படி தான் இருக்கும். அங்கே நேபாளில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பூகம்பம் வந்தப்போ கூட வந்து நம்ம இந்திய என்ஜிஓக்கள்லாம் அங்கே இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது, நம்மளோட ஃபோர்ஸஸ்லாம் அங்கே இறங்கி வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது நீங்கள் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பெரிய நாடாக இருக்கிற நம்ம நாடே வந்து பகச்சிக்கிட்டு வெளில அனுப்புனாங்க அவங்க. ஸோ எப்போவுமே வந்து ஒரு மாதிரி சென்சிட்டிவான ஒரு கண்ட்ரி. நீங்கள் நேபாளுக்கு வந்து பயணம் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், அங்கே கொஞ்சம் ஃப்ரெண்ட்லி பீப்புளும் இருப்பாங்க, பட் நிறைய பேருக்கு இந்தியர்களுக்கு எதுனால ஒரு வெறுப்போ ஏதோ ஒரு மாதிரியான பார்வை தான் இருக்கும். அந்த வகையில் இந்த ஓலி அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லாத்தையும் இந்த இந்திய வெறுப்பு மேனிஃபெஸ்ட் பண்ண மட்டும் இல்லாமல் தன்னை ஒரு பெரும் தலைவராக காட்டிக்கிறதுக்கு முழுக்க முழுக்க அதிகாரத்தை தன் வசப்படுத்திக்கிட்டு, அதாவது அவங்க ஊர்லேயே அவர் வந்து ஒரு செல்ல பெயராக வந்து ஹிட்லர் அப்படின்னு கூப்பிட்ற அளவுக்கு ஒரு சர்வாதிகாரி ஆட்சியை தான் வந்து நடத்திட்டு இருக்காரு. அதில் எங்கெங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ஊரில் இருக்கக்கூடிய அந்த டெமோக்ரஸி அப்படிங்கிறத வந்து அடக்கி 3வது முறை ஆட்சி செஞ்சு ஃபுல் பவரில் தன்னோட பீக் ஆஃப் த பவரில் இருக்கிறாரு. ஆனால் எல்லாத்துக்கும் வந்து ஒரு தொடக்கம் இருக்கப்போ ஒரு முடிவு இருக்க தான் செய்யும் இல்லையா? இவருக்கு மேலே வந்து எல்லாருக்குமே ஒரு காலகட்டத்தில் ஒரு நல்ல ஒரு பார்வை இருந்தது. ஆனால் இவரை சுற்றி வரக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து முழுக்க முழுக்க பவர் கன்சல்ட் பண்ணி கையில் வச்சிருக்காரு. இவருக்கு வேண்டியவங்களுக்குலாம் பவர் கொடுக்குறாரு. அதனால் வந்து நிறைய பிரச்சனை நடக்குது. இவர் பார்த்திங்கன்னா ஷிப்பிங் விஷயங்கள் நிறைய ஊழல் பண்ணிட்டாரு. தங்களுக்கு வேண்டியவங்களுக்கு நிறைய அந்த கான்ட்ராக்ட் விடுறது, இந்த மாதிரி விஷயங்கள். அப்புறம் வந்து ஏர்லைன்ஸ் சம்மந்தப்பட்டு இவர் மேலே நிறைய பிரச்சனைகள் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் கரப்ஷன் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஓலி நேபாளிலே இந்த அளவுக்கு யாருமே ஒரு கரப்டான லீடராக இருந்ததில்லை அப்படிங்கிற அளவுக்கு அரசாங்க பணத்தெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தன்னுடைய சுய லாபத்துக்காக செலவு பண்ணுறது, வெளிநாட்டில் முதலீடு பண்ணுறது அப்படின்னு இவர் மேலே பல குற்றச்சாட்டுகள் இருக்குது. குறிப்பாக இவரோட குடும்பம் அப்படிங்கிறது வந்து முழு பவர் வச்சிருக்கிறது நேபாள் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய முணுமுணுப்பையும் ஒரு கோவத்தையும் வந்து ஏற்படுத்தியிருந்தது. அப்படி இருக்கிறப்போ வந்து அவர் மேலே
இருக்கக்கூடிய அலிகேஷன்ஸ் எல்லாம் அதிகமாக ஸ்ப்ரெட் பண்ணப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் நேபாளில் மிஞ்சி போனால் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாங்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. ஓலி மாதிரி ஒரு பிரதமர் 3வது வாட்டி இருக்கிறப்போ அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப ஈஸின்றதுனால, அந்த பத்திரிகைகள், அந்த மீடியாவோட வாயெல்லாம் வந்து இவரு வந்து ஈஸியா அடைச்சிடுறாரு. அப்படிதான் இவர் 3வது வாட்டி ஆட்சிக்கும் வராரு ஃபுல் ப்ரொபகண்டால. ஆனா, அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே அத ரொம்ப ஃபீல் பண்ணி சோசியல் மீடியால வந்து தொடர்ந்து வந்து இவர பத்தி அதிகமா வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க. அத எப்படி கட்டுப்படுத்தலாம்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம ஊர்ல போன வருஷம் பிராட்காஸ்டிங் பில் மாரி ஒரு ஆமா. சட்டம் அதே மாரி அவங்களோட மினிஸ்ட்ரி ஆஃப் பிராட்காஸ்டிங் கம்யூனிகேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களோட சட்டதிட்டங்களுக்கு உட்பட்டு சில பாராமீட்டர்ஸ்க்கு கையெழுத்து இட சொல்றாங்க. இது வந்து ஒருத்தங்க 2 பேருக்கு இல்ல. எல்லா சோசியல் மீடியாக்கும். அது வந்து Twitterஆ இருக்கலாம், Facebookஆ இருக்கலாம். அதான் மெட்டாவ கீழ இருக்கிற ம். எல்லா கம்பெனிஸு, Twitter, TikTok, Telegramம வேற கொஞ்ச நாள் அங்க வந்து பேன் பண்ணி வச்சிருந்தாங்க. ம். அது மாரி WhatsApp எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. இந்த நார்ம்ஸ் எல்லாம் நீங்க வந்து மீறாம எங்களுக்கு கையெழுத்து போட்டு குடுத்தீங்கன்னா, நாங்க வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுல கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறையா பண பரிவர்த்தனை, தவறான பண பரிவர்த்தனை நடக்குது. அப்புறம் டேட்டா தப்பா அனுப்புறாங்க அப்படிங்கிற பேர்ல Telegramம வந்து அவங்க கொஞ்ச நாள் ஒதுக்கி வச்சு, Telegram வந்து தங்களோட சட்டதிட்டத்துக்கெல்லாம் வந்து கையெழுத்திட்டு உட்பட்டு வந்ததுனால, அதுக்கு விலக்கு அளிச்சுட்டாங்க. அதே மாரி TikTok வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சைனீஸ் செயலி அப்படிங்கிறனால இந்தியால ஒரு பெரிய பேன் பண்ணாங்க. ஆனா TikTokம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல இவங்க கூட காம்ப்ரமைஸ் ஆகி வந்து கையெழுத்து போட்டு வந்துட்டாங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய சோசியல் மீடியா ஜெயண்ட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற நம்ம மெட்டாக்கு கீழ இருக்கிற WhatsApp, Facebook, Instagram ம். அது மட்டும் இல்லாம குறிப்பா வந்து இன்னைக்கு நம்ம இப்போ எல்லாருமே பார்த்துட்டு இருக்க யூடியூப் அண்ட் ட்விட்டர் எக்ஸ். இவங்க இவங்க 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட சட்டதிட்டங்களுக்கு இன்னும் உடன்பட்டு கையெழுத்து இடலை அப்படிங்கிறதுனால, குடுத்த கேடும் முடிஞ்சிருச்சு. ஒரு 10 நாள் கெடு குடிச்சிருந்தாங்கன்னா, அதையும் தாண்டி இவங்க வந்து கையெழுத்து இடலை அப்படிங்கிற பட்சத்தில, இவங்கள எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வந்து பேன் பண்றது அரசாங்கம். அப்படி இருக்கிறப்போ நேபாள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அந்த நாட்டுக்கு உண்டான வருமானம் ஒரு பக்கம் இத வந்து முடக்கிட்டாலே எல்லாருக்கும் கோவம் வந்துரும். இந்தியால இப்படி நடந்தா எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நேபாள்ல அது வந்து எல்லாருக்குமே கோவம் வருது. அத தாண்டி அது ஒரு டூரிஸ்ட் கண்ட்ரி. ம். என்னதான் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பில்கிரிமேஜ் போற மாரி ஒரு கண்ட்ரி, டூரிஸ்ட் கண்ட்ரி. அதை நம்பியே நெறையா வாழ்ந்துட்டு இருக்கேன். நேபாளுக்குன்னு ஒரு சின்ன பொருட்கள்லாம் இருக்குல்ல, அது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி, ஆன்லைன்ல வந்து அத ஷாப்பிங்கா அனுப்பி, அந்த மாரி இன்ஃப்ளூயன்சிங் பண்ணி, இந்த ம். மாரி நெறைய விஷயங்கள் தான் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது எல்லாமே எங்க நடக்குது? சோசியல் மீடியால நடக்குது. ஸோ சோசியல் மீடியாவ பேன் பண்ணோனே, என்னோட சுதந்திரம் பறிபோகுது அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, செய்திகள் வந்து தடுக்கப்படுறது மட்டும் இல்லாம, எங்க பல பேரோட வேலை வாய்ப்பு, வாழ்வாதாரம் கெட்டுப்போகுது அப்படின்னு பலதரப்பட்ட மக்களும் இறங்கி வந்து இதில போராடுறாங்க. குறிப்பா இளைஞர்கள். ஜென்ஸி வந்து வெகுண்டெழுந்து இதில வந்து பார்த்தீங்கன்னா, களத்தில இறங்கி ரோட்ல இறங்கி வந்து அது கொஞ்சம் வன்முறையாவும் மாறுது. ம். இப்ப நம்ம பேசிட்டு இருக்க வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, 18 பேர் இறந்து ம். நேத்தி 16 பேர், இப்ப 18 பேர் அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. இன்னும் சாவு எண்ணிக்கைகள் வந்து கூடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஃபுல் ஃபோர்ஸ் தன்னோட ராணுவம், தங்களோட காவல் துறை எல்லாத்தையுமே வந்து ஃபுல்லா அனுப்பி இந்த போராட்டங்கள வந்து அடக்க முயற்சி செஞ்சுட்டு இருக்காங்க. பட் சர்ப்ரைசிங்லி வந்து பார்த்தீங்கன்னா, அத அடக்க முடியல. இன்னைக்கு வரைக்கும் போராட்டக்காரர்கள் வந்து எங்க போராட்டம் வெற்றி அடையும். எங்கள ம். வந்து பார்த்தீங்களா அடக்க முடியலன்னு சொல்லிட்டு இருக்க வேளையில, இந்த நேரத்தில இன்னும் அந்த பிரச்சனை முடியாதப்ப தான் நம்ம இந்த காணொளியில பேசிட்டு இருக்கோம். இப்போ அதுல வந்து வ அவங்க அந்த ஒரு பேனர் புடிச்சிருக்காங்க. அதுல என்ன புடிச்சிருக்காங்கன்னா, "ஜென்ஸி எகைன்ஸ்ட் கரப்ஷன் அண்ட் நெப்போட்டிசம்" அப்படின்ற ஆமா, மாரி ஆமா. புடிச்சிருக்காங்க. இப்போ அந்த பிரதமர் வந்து அவரோட அந்த நெப்போட்டிசம்னா அவரோட வாரிசுகள அப்படியே பதவியில ஆமாமா. இருக்காங்க. ஷர்மா ஓலி வந்து பார்த்தீங்கன்னா, தன்னோட 2வது டெர்ம்லயே முழுக்க முழுக்க தன்னோட வாரிசுகள்லாம் இறக்கி விட ஆரம்பிச்சுட்டாரு. அதுக்கப்புறம் திரை மறைவுல நின்னு செயல்பட்டுட்டு இருந்தவங்க, பவர் சென்டரா இருந்தவங்க எல்லாருமே வந்து, இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இவரோட 3வது முறை ஆட்சிக்கு வந்தோனே, ரொம்ப ஓப்பனாவே அது வந்து இறக்கி விடப்பட்டாங்க. ஸோ அது வந்து ம். மக்களுக்கு மத்தியில சின்ன நாடுங்கிறனால ரொம்ப பரவி இந்த பவர் சென்டருங்களோட பிரச்சனை, அவங்க பண்ணக்கூடிய அதிகார திமிரு அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் தெரிய ஆரம்பிச்சுருச்சு. அது மட்டும் இல்லாம கரப்ஷனுக்கு வந்து ரொம்ப பெயர் போனவர் இவர். நான் தான் சொல்றேனே, இவர் கரப்ட் பண்ணாத துறையே இல்ல. டைரக்ட்டாவும் சரி, இவர் பெயர சொல்லியும் இவருக்கு வேண்டியவங்க எல்லாருமே அந்த எல்லா துறைகள்லயுமே முழுசா முழுசா வந்து கரப்ட் பண்ணது மட்டும் இல்லாம, நாட்டுக்கு பல விதங்கள்ல வந்து கெட்ட பேர் வாங்கி குடுத்துருக்காங்க. பேசிக்கலி அவர் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்யூனிஸ்ட் பார்ட்டி தான் ம். அவரது. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டி அப்படிங்கிற பட்சத்தில வந்து மக்களுக்காக யோசிப்பாங்க, நல்லது செய்வாங்க. எந்த ஒரு காம்ப்ரமைஸுமே இல்லாம நாட்டுக்காக செய்வாங்க அப்படிங்கிற பேர் மட்டும் தான் இருந்துச்சே தவிர்த்து, இவர் முழுக்க முழுக்க வந்து இப்ப இந்தியால பல சிஎம்ஸ் இருக்காங்க. எப்படி தங்களோட குடும்பத்தோட லாபத்துக்காக பல 1000 கோடிய வந்து எவ்வளோ சம்பாரிச்சு பத்தாமலும் இன்னும் முழுங்கணும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா, அதற்காகவே தக்க வச்சுக்கணும் திருப்பி ஆட்சிக்கு வர வைக்கிற மாரி, அப்படியே மிரர் பண்றாரு இந்த ஓலி. இது மக்கள் மத்தியில ரொம்ப ஒரு பேசுபுல்லா மாரி எல்லாருக்குமே ஒரு ஓப்பன் சீக்ரெட் மாரியே வந்து தெரியுது. ம். அதோட வெளிப்பாடு தான் நீங்க பார்த்த அந்த வாசகம் பேனர்ல. எகெயின்ஸ்ட் கரப்ஷன் அண்ட் நெப்போட்டிசம் ம். அப்படிங்கிறது. ம். ஸோ நெப்போட்டிசம் வந்து அவ்ளோ பெரிய பிரச்சனையா இருந்தா, அத கரப்ஷன் கூட ஈக்குவலா வச்சு இந்த நேரத்தில அவங்க வந்து வெளிக்கொண்டு வருவாங்க அப்படிங்கிற பாருங்க. ஆனா, நம்ம சோசியல் மீடியாவுல எப்படி சொல்றாங்கன்னா, Facebook இந்த மாரி சோசியல் மீடியா பேஜஸ வந்து அவன் பேன் பண்ணனால தான் அவங்க வந்து போராட்டத்துக்கே வராங்க அப்படின்ற மாரி ஒரு பார்வை இருக்குல்ல. ஆக்சுவலா அதான்
அதான கோர் ஐடியா, கோர் இல்ல. இதுவா? கொதிநிலையிலே இருந்த ஒரு கோவம் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் ஒரு பிரேக்கிங் பாயிண்ட்ன்னு ஒண்ணு இருக்குங்க. ம். அதான் சொல்றேன்ல, உங்ககிட்ட இருந்து ஒரு ஒரு விஷயமும் உங்களோட உரிமைகள பறிக்கும்போது, வேற வழியே இல்ல பொறுத்துக்கலான்ற அளவுக்கு உங்களுக்கே ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் இருக்கும். அதுவரைக்கும் நீங்க கம்முனு இருப்பீங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம், அதுதான் உங்களோட வாழ்வாதாரத்தை தீர்மானிக்குது. அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமான உரிமையா நீங்க பார்க்குறீங்க அப்படிங்கிற பட்சத்தில, அத நான் எடுத்துட்டேன் அப்படின்னா, அன்னைக்கு நீங்க வெகுண்டு எழுந்து திருப்பியும் வந்து உங்களோட கோவத்த என் மேல வந்து காட்ட தான் செய்வீங்க. அதுதான் வந்து இந்த கலெக்டிவா எல்லா விஷயங்களும் சேர்ந்து, அதற்கு ஒரு அப்பர் பிளேஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, வெடித்து சிதறதற்கு இந்த சோசியல் மீடியாவெல்லாம் வந்து பேன் பண்ணது வந்து காரணமா அமைஞ்சிருச்சு. ம். ஏன்னா, நீங்க இப்ப நம்ப வீட்டிலேயே வந்து ஃபோன குடுத்து நல்லா பழகிட்டு, அதுக்கப்புறம் ஃபோனே யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, நம்ம குழந்தைங்க பண்ணக்கூடிய அடத்த வந்து பாருங்க. எவ்ளோ கோவப்படுவாங்க. ம். எல்லாத்தையும் போட்டு உடைக்க பார்ப்பாங்க. நீங்க என்ன பண்ணாலும் நான் அத பண்ண மாட்டேன். என் ஃபோன திருப்பியும் குடு. அது என் ரைட்டுன்னு பேசுற அளவுக்கு நெறைய குழந்தைங்க இப்ப சூசைடே வந்துருச்சு. பண்ணிக்கிறாங்க. ஆமா. அப்படி இருக்கிறப்போ வந்து ஒரு ஒரு பெரிய கண்ட்ரிக்கே நீங்க அத பிளான் பண்றீங்க அப்படிங்கிறப்போ, வேறஸ் நேபாள் போன்ற கண்ட்ரிகள்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வயதானவர்கள், டெக்னாலஜி அவ்வளவா பார்க்காதவங்கலாம் வந்து அது ஒரு பெரிய விஷயமா இல்லாம, அத வந்து அப்படி கடந்து போயிருவாங்க. பட் ம். இத வந்து இதுதான் உலகம். இதன் மூலியமா பெரிய உலகத்தையே நம்ம நாட்டையும் தாண்டி இருக்க உலகத்த பார்க்குறோம் அப்படிங்கிற பட்சத்தில, அத அவங்க கிட்டேருந்து பறிச்சுட்டா, அது வந்து இனிமேல் அவங்களால வந்து அடக்க முடியாது. ம். இது வந்து சரி செய்ற வரைக்கும், திருப்பியும் அவங்களுக்கான அந்த ரைட்ஸ குடுக்குற வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டம் நீடிச்சுட்டே தான் இருக்கும். முற்றிலுமா இத வந்து அடக்கவே முடியாது. ஏன்னா, ஒரு வாட்டி எல்லாத்தையுமே வந்து ஒரு ஃப்ரீடம வந்து ருசி கண்டு பழகிட்டோம் அப்டின்னா, அதற்கு மேல வந்து உங்களுக்கு போராட்டத்துக்கான ஒரு தேவை உள்ளுக்குள்ள இருந்தே அது எழுப்பிரும். ஏன்னா, நீ வந்து உன்னோட ஃப்ரீடம வந்து ருசிச்சு பழகிட்ட, அது எவ்வளோ நல்லா இருக்குன்றத பார்த்துட்ட, அதன் மூலியமா வந்து உன்னோட வாழ்க்கைய எப்படி மெருகேத்திக்கலாம், பல விஷயங்கள வந்து தெரிஞ்சுக்கலாம். அது ஒரு ஜன்னல் மாரி இருக்கு. அத நீங்க மூடிட்டீங்க அப்டின்னா, திருப்பி அந்த ஜன்னல் நோக்கி மட்டும் தான் வந்து தங்களோட பார்வையும், எப்பவுமே அத நோக்கி தான் வந்து போராட்டமும் இருக்கும். அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அப்டிங்கிறத மக்கள் இப்போ வச்சிருக்காங்க. ஸோ இது ம். வந்து உயரத்துக்கான வாய்ப்பு இல்ல அப்படின்னு தான் நினைக்கிறேன். இப்போ அந்த பிரதமர் வந்து தப்பிச்சு துபாய்க்கு போறதா ஒரு நியூஸ் வந்து வெளிய வந்திருக்கு. இப்போ அவரு ஒரு அந்த நேபாள்ன்றது ஒரு இந்துக்கான நாடு தானே! அப்போனா இந்தியாக்குள்ள தானே அவங்க ட்ரை பண்ணணும். ஏன் அவரு துபாய்க்கு போறாரு? எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா, நேபாள் வந்து பல காலகட்டங்கள்ல இந்தியாவுக்கு எதிரா செயல்படுறது மட்டும் இல்லாம, இன்ஃபாக்ட் நம்ம இந்தியா அவங்க ஒரு மேப் ஒண்ணு போட்டாங்க. அதுவும் ஒரு ம். பெரிய பிரச்சனையாச்சு. அதுல இந்திய பகுதிகள்லாம் வந்து நேபாள் கூட இருக்க மாரி ம். ஒரு மேப் ம். போட்டாங்க. இவ்ளோ பெரிய ஒரு கண்ட்ரி பக்கத்துல இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல, நம்ம ஸ்ரீலங்காவே பார்த்து அவனுக்கு வலிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு நிதி குடுக்குறான். அவன் நம்மளுக்கு பின்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, வந்து துரோகத்த வந்து முதுகுல குத்திக்கிட்டே இருக்கான். ம். சைனா கூட சேர்ந்துட்டு. ஆனா நேபாளும் வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஸ்ரீலங்கா மாரி தான் அவங்களோட பிஹேவியர் இருக்கும். சும்மா பேச்சுக்கு நம்ம கூட வந்து சில நேரத்துல பழகிப்பாங்களே தவிர்த்து, அது இந்த இந்து மதத்தின் காரணமா வந்து ஒரு உறவு இருக்குமே தாண்டி, எப்பவுமே வந்து இந்தியா மேல வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பற்றும் இல்ல, நம்பிக்கையும் இல்ல. பங்களாதேஷும் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஸா இருந்த ஷேக் ஹசீனா போனதுக்கப்புறம் பங்களாதேஷ்க்கும் நம்மளுக்கும் ஒரு நல்ல தொடர்பு இல்லாம இந்த நிலைமை இருக்குல்ல. ம். அதே மாரி அந்த ஆள் வந்து இன்னைக்கு துபாய் அப்படிங்கிறது ஷர்மா ஒலி மட்டும் இல்ல. உலகத் தலைவர்கள் அனைவருக்குமே வந்து அவங்க நாட்ட விட்டு ஓடி வந்தா தஞ்சம் குடுக்கறதுக்கான ஒரு இடமா தான் துபாய் இருக்கு. துபாய் அப்படிங்கிறதே மத்தவங்கள நம்பி தான் ஓடிட்டு இருக்க ஒரு ம். நகரம். ம். அங்க எல்லாருமே வந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்றதுனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, 2ண்ட் கிளாஸ், 3ர்ட் கிளாஸ் சிட்டிசன்லாம் குடுத்தா கூட நீ வந்து பிசினஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஃப்ரீடம் மட்டும் அதிகமா குடுக்குறாங்க. அதனால இந்த மாரி பெரும் தலைவர்கள் வந்து அந்த இடத்த தான் வந்து தப்பிச்சு போறதுக்கான ஒரு முதல் வேலையா பார்ப்பாங்க. இன்னொன்னு வந்து இதுல சைனா வந்து பார்க்கணும். இப்ப நம்ப அவங்கள அதிகமா வந்து தக்க வச்சிருக்கோமா, சைனா தக்க வச்சிருக்கான்னு பார்த்தா, கம்பேரிட்டிவ்லி இன்னைக்கு இருக்க நிலைமைக்கு சைனா கூட அவங்க வந்து ஒரு நல்ல நட்பு வந்து பாராட்டிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டென்ஷன்ஸ்க்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல இருந்து ஒரு காரணமா இருக்காது. ம். பல நாடுகளோட உளவு பிரிவு, ரகசிய திட்டங்கள் இதெல்லாமே சேர்த்து தான் இந்த பிரச்சனை வந்து ஒரு பெரிய அப்ரைசிங்கா வந்து வெடிச்சிருக்கு. இது வந்து நேபாளி பிரதமருக்கும் சரி, அவங்களோட சீக்ரெட் சர்வீஸ் இருந்தா, இல்ல அவங்களோட காவல்துறை அதுக்கெல்லாம் தெரியாம இல்ல. ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனையா மாறியிருக்கு. ஒரு வேள தப்பிச்சு ஓடுனா நம்ம சம்பாரிச்சு வச்ச காசெல்லாம் கூட இஜெக்ட் ஆயி துபாக்கு போயிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யோசிச்சிருந்தா ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ம். ஏன்னா ராஜபக்சே என்ன பண்ணாரு அப்படிங்கிறத பார்த்தீங்கல்ல. ஏன்னா வந்து இது ஒரு தீவு இல்ல. ஹிமாலயன் கண்ட்ரி. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர்த்து, ஒரு சின்ன நாட்ல வந்து மக்கள் மேல வந்து அக்கறை இல்லாம, ம். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுருட்டிட்டு ஓடிடலாம் அப்படின்னு நினைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, வருஷமா காலங்காலமா வந்து ஒவ்வொரு நாட்டோட இந்த மாரி கரப்டட் பிரதமர்ஸ் வந்து செய்யக்கூடிய விஷயங்கள் தான். ஸோ அவர் ஒரு வேள தப்பிச்சு போனா வந்து இப்படிதான் இதாங்க ஃபார்மேட் இப்படிதாங்க பண்ணுவாங்க அப்படின்னு தான் பார்க்கணுமே தவிர்த்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. குறிப்பா இந்த மாதிரியான கரப்ஷன்ல ஒரு நாடு அடி வாங்குறது, அவங்க அதுக்கப்புறம் அந்த பிரதமர் வந்து தப்பிச்சு வெளிய போறதுன்றது, இந்த ஏசியன் கான்டினென்ட்க்குள்ள ரொம்ப அதிகமா இருக்கு. ரீசென்ட்டா நமக்கு இலங்கையில பார்த்தோம். இப்போ நேபாள், அப்புறம் இதுக்கு முன்னாடி பாகிஸ்தான் அப்படிதான் பிரச்சனையாச்சு. பங்களாதேஷ் அதே மாரி ஆச்சு. ஏன் இந்த மாரி ஏசியன் இது கண்ட்ரிக்குள்ள ஏன்? ஏசியன்னு மட்டும் இல்ல. எங்கெல்லாம் பாவர்ட்டி அதிகமா இருக்கோ, எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, மக்களோட ரைட்ஸ் அதிகமா வந்து அதுக்கான ஒரு சக்தி இல்லையோ, எங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு படிப்பறிவு ரொம்ப கம்மியா இருக்கோ, எங்க எக்ஸ்போஷர் ரொம்ப கம்மியா இருக்கோ, அவங்கலாம் பார்க்கலாம். குறிப்பா பாப்புலேஷன் ரொம்ப அதிகமா இருக்கிற ம். இடங்கள்ல இது வந்து பார்க்கலாம். சி அ உலகத்தில இருக்க பெரிய பாப்புலேஷன் வந்து ஒரு 2 கண்ட்ரில தான் இருக்கு. ம். அந்த ஈக்வடார் இருக்குல்ல ம். ரேகை பக்கத்தில இருக்கக்கூடிய சைனா அண்ட் இந்தியால தான் இந்தியா. இருக்கு. ம். ஸோ இங்க இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரீஸ்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, பாப்புலேஷன்
பாப்புலேஷன் வந்து அவ்வளோ அதிகமாக இருக்குது. மக்கள் ஒரு சக்தியாக இருக்காங்களே தவிர்த்து, ஆனால் மக்களுக்கு உண்டான திருப்பியும் சேவை வந்து அரசாங்கம் செய்தான்னு பார்த்தா, இந்த மாதிரி கரப்டட் லீடர்ஸ் வர்றப்போ வந்து அந்த மக்களோட பணத்தை, வரி பணத்தை, நாட்டோட செல்வத்தை எல்லாத்தையும் வந்து அவங்க கொள்ளடிச்சிட்டு அப்படி ஓடுறது. இல்லை ஒரு அப்ரைசிங் வரும். இப்போ பாகிஸ்தான் மாதிரியான கண்ட்ரீஸில், பங்களாதேஷ் மாதிரி கண்ட்ரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராணுவ புரட்சி அப்படிங்கிறது வந்து அடிக்கடி வெடிக்கும். சில நேரத்தில் மக்கள் புரட்சி அப்படிங்கிறது வந்து வெடிக்கும். ஸோ இது வந்து ஆப்பிரிக்காலையும் இந்த மாதிரி நிறையா நடந்திருக்கு. ஏதாவது ஒரு கண்ட்ரி, ஏன்னா எல்லா பிரதமரும் சரி ஒரு நாட்டுக்கு வந்து விரோதமாக இருந்தால் இன்னொரு நாட்டுக்கு வந்து சாதகமாக செயல்பட்டுருப்பாங்க அப்படிங்கிறதுனால, சாதகமாக செயல்பட்ட அப்போ நட்பு நாடுன்னு சொல்கிற நாடோட உதவியோட வந்து எங்கேயா போய் தஞ்சம் புகுந்துருவாங்க, தங்கிடுவாங்க. ஸோ இது வந்து ஏழை நாடுகளுக்கே உண்டான ஒரு சாபம் அப்படின்னு தான் வந்து சொல்லணும். ஏஷியாவில் மட்டும் இல்லை, இது வந்து சில இடங்களில் மிடில் ஈஸ்ட்லேயும் நடந்திருக்கு, பெரும்பான்மையாக ஆப்பிரிக்காலையும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். இப்போ இந்தியாவை சுற்றி இந்த நாடுகள், குட்டி குட்டி நாடுகள் இருக்குல்ல, இதில் வந்து இந்த மாதிரியான இந்த கரப்ஷன் அதிகமாக இருக்கிறது, இந்த பிரதமர்கள் ஆட்சி சரியாக நடக்காமல் மக்கள் போராட்டங்கள் வெடிக்குது. ஏன்னா அது ஒரு குட்டி நாடு தான். ஆனால் இந்தியா எடுத்துக்கும் போது இந்தியா வந்து ஒரு பெரிய நாடு, ஒரு 100 கோடிக்கு மேலான மக்கள் தொகை இருக்கு. இந்த நாடை வந்து ஒன்று மக்கள் எல்லாருமே இப்படிதான் இருக்கும் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்களா, இல்லை இப்போ ஆட்சியாளர்கள் கட்டுப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? இந்தியாவுக்குள்ளே கரப்ஷன் இருக்கு, ஏன் இந்த மாதிரியான ஸ்டேட்டுக்கு போகல? அப்படி இல்லைங்க. நம்ம இந்து மதத்தின் பேரில் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நம்பிக்கையின் பேரில் தான் வந்து இப்போ ஆட்சியை பிடிச்சது மட்டும் இல்லாமல், பெரும்பான்மையான இந்தியாவை பாஜக வந்து ஆண்டுகிட்டு இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே வந்து பாஜகவையும் மோடியும் வந்து தங்களோட மீட்பரா, ரட்சகராக வந்து பார்க்குறாங்க. காங்கிரஸை வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளை கூறுபட வந்தது அந்நிய சக்தி, இந்தியாவுக்கு எதிரானவங்க அப்படிங்கிறத பார்த்து, மோடியையும் பாஜகவையும் இப்போ வந்து மீட்பர்களாக பார்த்துருக்காங்க. அப்படி இருக்கிறையில் படிப்பறிவு இல்லாமை, மதவெறி, இது எல்லாமே சேர்ந்து வந்து பிஜேபி அப்படிங்கிற கட்சி மேலே பற்று, வெறிங்கிறது ரொம்ப அதிகமாகிடுச்சு. அந்த வகையில் எனக்கு அவன் கரப்ட்லாம் பண்ணால் கூட பரவாயில்ல, எனக்கு அவன் என் மதத்தை காப்பாற்றுறானா, அது மட்டும் இல்லாமல் சிறுபான்மையினரோட எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா சண்டை போட்டு நம்ம ஒரு கண்ட்ரோல்லே வச்சுருக்க மாதிரி ஒரு சீனை போடுறானா, மட்டும் இல்லாமல் வெளிநாடு பயணங்கள் எல்லாம் பண்ணி இந்தியா இப்போ வந்து சிறந்து விளங்குது, ஜிடிபி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பணக்காரர்களோட லாபத்தை வந்து முழுக்க முழுக்க இந்தியர்கள் எல்லாருமே வந்து நல்ல செல்வ செழிப்போட வந்து தேனாரும் பானாலும் ஓடுற மாதிரி இருக்க வந்து காட்டி அதை வந்து ஏமாத்திடுறாங்க. அந்த மைண்ட் செட்டில் வந்து உங்களோட மதம், உங்களோட நம்பிக்கை ரொம்ப முதன்மையாக முன்ன வந்து நம்ம நாட்டில் நம்ம நல்லா இருப்போமா, அரசியல்வாதிகள் சில மட்டும் தான் சம்பாதிக்கிறாங்களே, இவங்க மதத்தின் பேரால் வந்துட்டு நிஜமாக நம்ம மதத்துக்கு வந்து நல்லது செஞ்சாங்களா, இல்லை தொடர்ந்து இவங்க ஆட்சியிலே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இருக்காங்களா அப்படின்னு பகுத்தாய்ந்து பார்த்தா வந்து இங்கேயும் ஒரு அப்ரைசிங் அப்படிங்கிறது வரும். ஆனால் இந்தியாவில் போன்ற பெரிய நாடுகளில் வந்து பார்த்திங்கன்னா இராணுவ கட்டமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி கரப்ஷனுக்கு எதிராக மக்கள் வந்து திரண்டிருந்தாலும் வந்து அரசாங்கம் வந்து இராணுவத்தை பயன்படுத்தி அடக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இவங்க முதல்ல அப்ரைசிங்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ மணிப்பூர் மாதிரியான இடத்துல ஒரு பெரிய பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி வச்சுட்டாங்களே தவிர்த்து இன்னைக்கு வரைக்கும் முடிக்க முடியல பாருங்க. ஏன்னா அவங்க வந்து இந்தியாவிலேருந்தே கொஞ்சம் தங்களை தள்ளி வச்சு பார்த்து இந்தியர்கள் தங்களை வந்து மாற்றாந்தாய்மான் பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கனால அங்கே பிரச்சனையை சால்வ் பண்ண முடியல. பட் மற்றபடி இந்துக்கள் அப்படின்ற நினைக்கிற ஸ்டேட்ஸ் எல்லாம் இவங்க ஒன்றா ஒருங்கிணைச்சிட்டாங்க. அதுதான் பெரிய நம்பர்ஸில் இருக்குது. அந்த வகையில் அதை வச்சு தான் இன்றைக்கி பல சீட்டுகளோட வந்து பார்த்திங்கன்னா பாஜக வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து வெகுண்டது பாஜகவுக்கு எதிராக திரும்ப அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அகண்ட பாரதத்தை உருவாக்குவாங்க, இங்க இருக்கிற இஸ்லாமியர்கள்லாம் வந்து முற்றிலுமா வெளியேற்றுவாங்க, அதற்கு வந்து தொடர்ந்து நம்ம பாஜக ஆட்சியிலே வச்சுட்டு இருக்கணும், நம்மளோட கடமை அப்படின்னு நினைக்கிறாங்க. அதனால அவன் பின்னாடி அவனோட செல்வங்கள் சுரண்டப்படுறது, அவனோட வரி பணம் உரிமைகள் பறிக்கப்படுறது வந்து அவனுக்கு தெரியவே இல்லை. சில பேர் தெரிஞ்சாலும் நாங்களாம் தான் இதை வந்து பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு பார்வையில், நாங்களாம் தான் இதனால லாபம் அடைகிறோம் அப்படிங்கிற ஒரு பார்வையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரைசிங் அப்படிங்கிறது இல்லாமல் அப்ரைசிங் எப்படி நடக்காமல் மக்கள்கிட்ட பார்த்துக்கணுன்ற வேலையை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியாவில் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ இந்தியா வந்து இலங்கையில் இது மாதிரி பிரச்சனை வரும்போது இந்தியா வந்து ஹெல்ப் பண்ணாங்க, ஒரு 1000 கோடிக்கு மேலேன்னு நினைக்கிறேன் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. இதே மாதிரி நேபாளுக்கு கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நேபாளை வந்து சரி செஞ்சு சமநிலைப்படுத்துவாங்கன்னு நினைக்கிறேன். இல்லை, அதுக்கு நேபாள் வந்து ஒத்துக்கணுமே. இப்போ இந்தியா மட்டும் இல்லை, அவங்களோட நெய்பர்ஸான சைனா, மற்ற நாடுகள் எல்லாமே வந்து நேபாள் மேலே வந்து ஒரு குறியிலேயே ஒரு கண்ணில் தான் இருக்கும். அப்போ யார் வந்து நேபாளை தங்களோட நண்பராக தவக்க வச்சுக்க பார்க்கலான்னு சொல்லிட்டு 2 பக்கத்தில் வந்து போராடுவாங்க. முக்கியமாக அந்த மலைப்பகுதிகள் அந்த நாடு இருக்கனால அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாயிண்ட், ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், வேண்டேஜ் பாயிண்ட் மாதிரி ஒரு முக்கியமான இடம். அப்படி இருக்கிறப்போ வந்து இந்தியா பக்கம் வருவாங்களா, இல்லை சைனா இந்த அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து அட்வான்டேஜ் எடுத்துக்குமா அப்படிங்கிறத பார்க்கணும். இன்னொன்று நிறைய பேர் பேச விரும்பாத, இல்லை பேசுறதுக்கு தெரியாத விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இந்தியாவோட நார்த் ஈஸ்டில் சில ஸ்டேட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா குழப்பங்கள் ஏற்படுத்தி உடச்சி அங்கே ஒரு கிறிஸ்டியன் நாட்டை உருவாக்கணும்னு பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய பேர் சொன்னால் வந்து நம்ம கதை கட்டுறோம் அப்படின்னு நினைப்பாங்க. பட் நிறைய விஷயங்களை படித்து தொடர்ந்து பார்த்துட்டு கண்காணிச்சிருக்கவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் ஒவ்வொரு இடத்துல தங்களுக்கு ஒரு பேஸை உண்டாக்கணும்னு நினைப்பாங்க. ப்ளஸ் இங்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னா அந்த நாட்டுக்கு நம்ம உதவி செஞ்சு அட்வான்டேஜ் இன்னும் பார்ப்பாங்க. ஆனால் ஸ்ரீலங்காவுக்கு நம்ம எவ்வளோ உதவி செஞ்சாலும் அவன் திருப்பி நம்ம பக்கம் வரமாட்டாங்க. ஏன்னா சைனா வந்து முழுக்க முழுக்க இன்வெஸ்ட் பண்ணது மட்டும் இல்லாமல் கடன் கொடுத்துருக்கான்.
ஸ்ரீலங்காவுக்கு. ம். அவங்களால அவங்களோட எக்கானமி வந்து வாழ்க்கை முழுக்க அதை விட்டு திரும்ப எழுந்தே வர முடியாத மாதிரியான ஒரு சின்ன எக்கானமி தான். ஸோ அவன் என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா, தலைவா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்டுக்கிறேன். இந்தியா அப்படிதான் ஏதாவது ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வருவான்னு சொல்லிட்டு, அது மட்டும் இல்லாம அவங்க புத்திசம், ம். இன்னும் அதையும் தாண்டி என்னைக்குமே வந்து சைனாக்கு இந்த சவுத் சைனா சீயோட ரூட்ல கொலம்போ போர்ட் ஒரு முக்கியமான போர்ட்டா இருக்கிறதுனால, இன்னும் 2 போர்ட்ட வந்து சைனா வந்து அங்க கட்டி முடிச்சுட்டாங்க. இன்னொரு போர்ட் வந்து ப்ரொப்போஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த எல்லாமே விஷயங்கள் எக்ஸ்டெண்டட் சைனா அது. ம். ஸ்ரீலங்கா. அதனால வேற இன்னைக்கு வந்து ஸ்ரீலங்காவுக்கு இந்தியா பக்கம் வரதுக்கான சக்தி இருக்கான்னு பார்த்தா வந்து இல்ல. அந்த அளவுக்கு சைனா தன்னோட ஆக்டோபஸ் கைகளால வந்து ஸ்ரீலங்காவ இறுக்கிருச்சு. ஸ்ட்ரிங் ஆஃப் பெர்ல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமா. அதாவது இந்தியாவ சுத்தி வந்து சைனா ம். ஒரு ஒரு இடத்துல வந்து கேம்ப போட்டு வந்து இந்தியாவுக்கு சும்மா செக் வைக்கிறது மட்டும் இல்லாம, அவனுக்கு பெரிய சீ ட்ரேட் ரூட்டுக்கு இந்த ம். இடம் முக்கியம். அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து தூத்துக்குடி துறைமுகத்த வந்து நம்ம இன்னும் விரிவுபடுத்தணும் அப்படிங்கிறது நெறைய பேர் ஆசைப்படுறது. பிளஸ் கொலம்போ போர்ட் கிட்ட கூட வரவே முடியாது. ஏன்னா கொலம்போக்கு வந்து அவ்ளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கான். ம். இன்னைக்கு இந்த இப்போ புதுசா கட்டியிருக்கிற அந்த போர்ட்ல கூட பார்த்தீங்கன்னா, அவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனா, அதில தவறான சில முடிவுகள்லாம் எடுத்துட்டாங்க. ரிசர்ச் பண்ணல. அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய போர்ட் கட்டுறதுக்கான இடம் இல்லன்னு தெரியாமலே ம். இன்வெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆனா, அதெல்லாம் எங்களோட பிரச்சனை இல்ல. நாங்க எல்லா இடத்துலயும் போய் இப்படி தான் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இப்படி கடன் குடுப்போம். அந்த இடத்த யூஸ் பண்ணிப்போம். உங்க நாட்டோட பிரச்சனை உங்களுதுப்பா அப்படிங்கிற மாரி சைனா பார்த்தாலும், ஸ்ரீலங்காவால அத விட்டு வெளில வர முடியாது. அதே மாரி நேபாள் இப்போ வந்து சைனா பக்கம் சாய்கிறாங்களா? இல்ல இந்தியா பக்கம் இந்த நேரத்தில சாய்றாங்கன்ற பொறுத்து தான் வந்து இந்த பிரச்சனை வந்து எப்படி போப்போது ம். அப்படிங்கிறத வந்து நம்மளால பார்க்க முடியும். இப்போ இந்த போராட்டம் வந்து கலவரமா மாறிடுச்சு. இப்போ எப்படி நமக்கு மணிப்பூர்ல இங்க பண்ணாங்களோ, இப்போ அந்த மக்களுக்கு இடையே ஆயுதங்கள் சப்ளை பண்ணி, அத எப்படி கலவரத்த ஆயுதமா ம், கன்வெர்ட் ம். பண்ணாங்களோ, அதே மாரி இங்க கன்வெர்ட் ஆகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? நெறைய இருக்கு. நெறைய இருக்கு வாய்ப்பு. அதான் சொல்ட்டேனே, இவன் வந்து இது ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்குறான் இளைஞர்கள். பெரிய ஆளுனா கூட பரவால்ல. ம். ஸோ, அதனால அவன் வந்து வேற யாரும் போராடாதீங்கன்னு சொன்னா கூட அவன் கேட்க போறதில்ல. அவன் இந்த ம். பிரச்சனை முடியிற வரைக்கும் போராடிட்டு தான் இருப்பாங்க. இத கேப்பிட்டலைஸ் பண்ணிக்கிறதுக்கு ஆயுதங்கள வந்து உள்ள ஊடுருவ விடுறது எந்த நாடு வேணா பண்ணலாம். அது ம். யாரு அப்படிங்கிறத வந்து அது ஒரு வேற ஒரு சப்ஜெக்ட். அத நம்ம ம். இன்னும் டீப்பா போய் பேசணும். இப்போ இது ரொம்ப டூ ஏர்லி டூ டாக் அபவுட் இட் அப்படிங்கிறனால வந்து அந்த ஒரு ஆங்கிள்ல இவங்க தான் அப்படி பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ம். நம்மளால வந்து பேச முடியாது. பட் பார்க்கலாம். அது நம்ம நாடும் சேர்ந்து ஒரு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பா தான் வந்து தேடும். அது ம். சைனாவும் இப்படிதான் வந்து பண்ணும். ஸோ ம். அது இதற்கான வாய்ப்பு நெறைய இருக்க தான் செய்யுது. ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க எதிர்த்து போராடுறவங்க வந்து ஆயுதம் வச்சிருப்பாங்க. ராணுவம், ஆமா. காவல்துறை. அப்படி இருக்கிறப்ப இளைஞர்னா கல்லு, அதுக்கப்புறம் குச்சி அத வச்சு எதா வச்சு எரிச்சுட்டு அப்படிதான் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்கள இன்னும் கரங்கள இன்னும் வலுப்படுத்துறதுக்காக யாராவது அட்வான்டேஜ் எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்க தான் வந்து செய்யும். பல கேள்விகளுக்கு உங்களோட சிறப்பான பதில் குடுத்தீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.